ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஒரு 5 வகையான திராட்சை அறுவடையை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து இங்கே வந்து 10க்கும் மேற்பட்ட வகை திராட்சை வந்து விளையுது. ஆனால் வந்து அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு 5 வகையை மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். திராட்சை வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற திராட்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா சரத்துன்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பு திராட்சை. இந்த திராட்சை வந்து பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் கிரேப்ஸ், விதை இருக்காது. எனக்கு வந்து பர்சனலாகவே இந்த கிரேப்ஸ் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். ஃபஸ்ட்டு பிடிச்சது இந்த கிரேப்ஸ் தான். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேன் டேஸ்ட்டில் இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கருப்பு கலரில் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிலோ வந்து 120லேருந்து 180க்கு மேலே தான் தோட்டத்திலே வந்து சேல் ஆகும். அது மாதிரி இந்த கிரேப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரே டைமில் ஒரு 5 பழத்துக்கு மேலே சாப்பிடக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப ஹீட் ஆயிரும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கிரேப்ஸ் வெரைட்டியில் செகண்ட் நாம் பார்க்க போகிற கிரேப்ஸோட நேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தில்குஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சை திராட்சை. இது வந்து சீடு கிரேப்ஸ் தான், உள்ளாடி வந்து விதை இருக்கும். இதோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும். இது வந்து நீங்கள் கடையில் வந்து வாங்குறப்ப வந்து ஒவ்வொரு கொலையும் டேஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா தான் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சில யாராலையுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. ஓரளவு வந்து கோல்டு கலரில் இருந்ததுன்னா அந்த கிரேப்ஸ் வந்து கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அது மாதிரி இந்த கிரேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் வந்து கிலோ வந்து ஒரு 40லேருந்து 50, 60 அந்த மாதிரி ரேட்டில் வந்து சேல் ஆகக்கூடியது. இந்த கிரேப்ஸ் வந்து மரம் வந்து எந்த அளவுக்கு இலசாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து காய் வந்து பெருசாக இருக்கும். மரம் வந்து முத்த அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு மேலே தாண்ட அதோட காயோட சைஸ் வந்து சின்னதாகிட்டே போயிட்டுருக்கும். திராட்சை வகையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற திராட்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இந்த திராட்சை வந்து பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து அதிகமாக விளையிறது வந்து இந்த திராட்சை தான். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நார்மல் திராட்சையெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது வந்து மார்ச் முதல் மே வரைக்கும் தான் வந்து அதோட சீசன் இருக்கும். ஆனால் வந்து வருஷத்தில் எல்லா தடவையுமே வந்து இந்த பெங்களூர் ப்ளூ வந்து காய் வந்து கிடைக்கக்கூடியது. அதாவது வந்து வருஷத்தில் வந்து 2 வாட்டி வந்து இந்த கிரேப்ஸ் வந்து அறுவடை இருக்கும். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸ் வந்து ஒயின் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பன்னீர் திராட்சை இருக்கும், அதே மாதிரி இது கொஞ்சம் இனிப்பும் புளிப்பும் கலந்த டேஸ்ட்ல இருக்கும். பொதுவாக வந்து இந்த திராட்சை வந்து விளைஞ்சி அறுவடைக்கு ரெடியாக இருக்கிற அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரத்துலேருந்தே அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வந்து தெரியும், இந்த திராட்சை வந்து ரெடியாக நிற்குன்னு. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து இருக்கிறதுலே ரொம்ப கம்மியானது இதுதான். இதோட திராட்சையோட விலை வந்து 20 ரூபாயிலேருந்து 40 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும் ரேட்டு தோட்டத்தில். ஃப்ரெண்ட்ஸ், திராட்சையில் அடுத்து நம்ம பார்க்க போகிற வெரைட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் குளோப்னு சொல்கிற வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து உருண்டையாக வந்து ஒரு லெமன் சைஸுக்கு வரைக்கும் வந்து இந்த கிரேப்ஸ் வளரக்கூடியது. இந்த கிரேப்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரெட் கலரில் இருக்கும். ஆனால் வந்து விளைஞ்சது வந்து பிங்க் கலருக்கு மாறிடும். அப்போ தான் வந்து அது முழு வளர்ச்சியானது. இந்த கிரேப்ஸ் வந்து நல்லா விளைஞ்சது வந்து சுத்தமாக புளிப்பு தன்மையே இருக்காது. அது மாதிரி இது வந்து சீடட் கிரேப்ஸ் தான். உள்ளாடி வந்து 3 விதை இருக்கும். அது மாதிரி இதோட சதை பகுதியும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரேப்ஸ் மாதிரி கொலன்னு இல்லாமல் ரொம்ப திக்காக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இதோட ரேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 130லேருந்து 180, 200 அந்த மாதிரி வரைக்கும் தோட்டத்திலே போகக்கூடியது சீசனுக்கு தகுந்த மாதிரி. இந்த கிரேப்ஸும் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை வெரைட்டியில் வந்து 5ஆவதாக பார்க்க போகிற திராட்சை எதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து கிருஷ்ணா சரத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த சரத்து கிரேப்ஸோட அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதோட காய் வந்து அது வந்து உருண்டையாக இருக்கும், இது வந்து நீளமாக இருக்கும் காய் வந்து. இது வந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இருக்கிறதுலே ரேட்டு அதிகமாக இங்கே சேல் ஆகிற கிரேப்ஸ்னால் இதுதான். குறைஞ்சது வந்து 150லேருந்து 200க்கு மேலே தான் வந்து தோட்டத்திலே சேல் ஆகும். அதே மாதிரி நிறைய தோட்டத்தில் வந்து இந்த கிரேப்ஸ் வந்து அவைலபிள் கிடைக்காது. இதோட சீசன் வந்து மார்ச் மந்த்லேயே ஸ்டார்ட் ஆகி ஒரு ஏப்ரல்ல எல்லாம் ஃபர்ஸ்ட் டேலேயே இந்த கிரேப்ஸ் வந்து சீசன் முடிஞ்சிடும். அது மாதிரி வந்து இந்த கிரேப்ஸ் நான் முதல்ல சொன்ன மாதிரி சரத்து இருக்குது. அது மாதிரி வந்து கிரேப்ஸ் வெரைட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் வந்து அனபூஸ், சோனா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதையெல்லாம் வேறு வீடியோஸில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரேப்ஸ் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.